பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த காலை நேரத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களில் அநேகர் கடிதம் எழுதி நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறீர்களோ அதை எங்களுக்கு நீங்கள் எழுதுவீர்கள் என்றால் நாங்களும் தேவனை துதிப்போம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க அது ஏதுவாயிருக்கும். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே என்ன நடைபெறப் போகிறது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கின நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதைத்தான் நான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லவே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த யாவையும் என்ற வார்த்தையிலே நீங்க என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதுவும் அடங்கி இருக்கிறது. உங்களுக்காக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறது யார்? பக்தனாகிய தாவீது இந்த விசுவாச அறிக்கையை அவர் பண்ணுகிறார். எதனால இவ்வளவு தைரியமாக அவராலே சொல்ல முடிகிறது என்றால், அவருடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கர்த்தர் அவருக்காக செய்து முடித்ததை அவர் அறிந்திருந்தார். சங்கீதம் 57 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. எனக்காக நான் எதையும் செய்ய போகிறது இல்லை, எனக்காக கர்த்தர் செய்வார் என்று ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? தன்னுடைய மாமனாகிய சவுலுக்கு பயந்து கபியிலே ஒதுங்குகையிலே இந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், சவுலின் மூலமாக தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது. எத்தனையோ முறை மரணத்திற்கும் தாவீதிற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். தாவீது நினைத்திருந்தால் எத்தனையோ முறை சவுலை கொண்டு போட்டு இருக்கலாம், சவுலை அழித்திருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லாம் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. அதற்கு என்ன காரணம்? தாவீதினுடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் இருந்தது, நான் எதையும் செய்ய போவதில்லை, எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாருங்கள், சவுலுடைய நிலைமை அவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போனது. கர்த்தரே தாவீதுக்காக யுத்தம் பண்ணி சவுலுடைய நிலைமை பரிதாபமாக கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை முழுவதும் நான் பார்க்கும் பொழுது ஒரு நேரத்துல கூட நான் அதை செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. கர்த்தர் செய்வார். கோலியாத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது கூட அப்படித்தான் தாவீது சொல்லுகிறார், இந்த பெலிஸ்தனை கர்த்தர் என்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் தான் செய்வார், நான் ஒன்னும் செய்ய போறதில்லை, கர்த்தர் தான் செய்வார் என்று தாவீது அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம சும்மா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனவே இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கின நிலைமையில காணப்படுகிறீர்களோ,
உள்ளம் உடைந்த சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களோ, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு கொடுத்த கர்த்தர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். கிரேக்க பேரரசை அலெக்சாண்டர் என்ற ஒரு பேரரசன் ஆட்சி செய்த ஒரு நேரம். அவனுடைய படையிலே ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு போர் வீரன் மிகுந்த வேதனைக்கு நடுவிலே சாக வேண்டும் என்று அவன் விரும்பி இருக்கிறான். ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னை தற்கொலை செய்வதற்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்தானாம். என்ன காரியம்? ஒரு பேப்பரை எடுத்து தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அதில் எழுதியிருக்கிறான். தனக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கிறது, தனக்கு என்னென்ன நஷ்டங்கள் இருக்கிறது, தனக்கு என்னென்ன கடன்கள் இருக்கிறது, அதை எல்லாவற்றையும் அவன் எழுதிவிட்டு கடைசியிலே இதை எல்லாவற்றையும் யார் எனக்காக செய்து முடிப்பார் என்று அவன் எழுதி மிகுந்த சோர்வி நிமித்தமாக அந்த துப்பாக்கிலேயே சாய்ந்து அப்படியே அவன் தூங்கி விட்டானா. நடு இரவு நேரம் அலெக்சாண்டர் அந்த யுத்தம் நடைபெறுகிற அந்த இடத்தை சுத்தி கொண்டு வந்த பொழுது இந்த போர் வீரன் இருந்த இடத்திற்கும் அவர் வந்திருக்கிறார். துப்பாக்கியில சாய்ந்து ஒரு போர் வீரன் தூங்கி கொண்டிருக்கிறானே என்னவென்று பக்கத்துல போய் பார்த்தால் அவன் எழுதின அந்த காரியம் அந்த பேப்பர்ல இருந்திருக்கிறது. அப்பொழுது அவர் காரியத்தை விளங்கி கொண்டார். இவன் சாக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியம் செய்திருக்கிறான் என்பதை அவர் அறிந்து அந்த பேப்பருக்கு கீழே இவை எல்லாவற்றையும் யார் எனக்காக செய்து முடிப்பார் என்று அவன் கேட்டிருந்தானே, அதற்கு கீழே மகா அலெக்சாண்டர் ஆகிய நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று எழுதி தன்னுடைய கையெழுத்தையும் கீழே போட்டுவிட்டு அவர் கடந்து சென்று விட்டாராம். விடியற் காலம் வந்தது. அந்த போர் வீரன் எழுந்து பார்த்தால் அந்த பேப்பர் இருந்திருக்கிறது. கீழே மகா அலெக்சாண்டருடைய கையெழுத்து, அவருடைய வாக்குறுதி அதுல இருந்திருக்கிறது. அதை பார்த்த பொழுது இவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை. எனக்காக என்னுடைய பேரரசன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, இனிமேல நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவன் தன்னுடைய துப்பாக்கி தூக்கி தூர இருந்துவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் துள்ளி குதித்தானாம். பாருங்கள், ஒரு மனுஷன் நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு நம்பிக்கை, இவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு தேவன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். இனிமேல் தான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சிலுவையில இயேசு சொன்ன 6வது வார்த்தையை பாருங்கள், முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ, ஏற்கனவே சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து முடித்து விட்டார். உங்க வியாதிக்குரிய பரிகாரத்தை இயேசு சிலுவையில ஏற்கனவே சுமந்து முடித்து விட்டார். உங்களுடைய வறுமைக்குரிய பரிகாரத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். உங்க பாவத்திற்குரிய பரிகாரத்தை, சாபத்திற்குரிய பரிகாரத்தை எல்லாவற்றையும் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்ட பிறகுதான் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களுக்கு நடுவிலே, துன்பங்களுக்கு நடுவிலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வியாதிகளுக்கு நடுவிலே, இந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே, வறுமைகளுக்கு நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டம் பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்காக ஏற்கனவே ஒருவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் உரிமை பாராட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு அந்த போர் வீரன் சொன்னது போல, நீங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கு நடுவிலே கடந்து வருகிறீர்களோ, என்னென்ன கடன் பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எது இருந்தாலும் ஒரு பேப்பரை எடுத்து எல்லாவற்றையும் வரிசையா எழுதுங்க. எழுதி கடைசியில் எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையும் செய்து ஆண்டவர் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாக்கு கொடுத்த கர்த்தர், அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் நிச்சயமாக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே. கட்டாய இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சி ஆண்டவரை எடுத்துக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த காரியத்தை நீர் செய்வீராக. தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் செய்து முடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்கனவே சிலுவையில எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யாருக்கு சுகம் தேவையா இருக்கிறதோ இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்திலும் சுகம் இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, பொருளாதார நிலைமையில கஷ்டப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, என்னென்ன பிரச்சனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல சந்தேகப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். கண்மலை மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு காலை வணக்கம். வேதமே வெளிச்சம் நிகழ்ச்சி இன்றைக்கு புதுமையாய் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறது. குறிப்பெடுக்க தயாராயிருங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஜீவிதத்தை காத்துக்கொள்ளத்தக்க 7 வழிகளை குறித்து உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். பரிசுத்த ஜீவியம் வாழ எல்லாருக்கும் விருப்பம். தேவனை பிரியப்படுத்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த பரிசுத்த ஜீவிதம் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் காத்துக்கொள்ள முடியாமல் இடறி விழுகிறார்கள், தவறி விடுகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். சிலர் நான் பரிசுத்தமாய் வாழவே முடியாது என்ற ஒரு முடிவுக்கும் வந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. பரிசுத்த ஜீவிதத்தை நீங்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ள முடியும். 7 வழிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது, ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நமக்கு முதலாவது சம்பவிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வேர் மாற்றப்பட வேண்டும். கிளைகளை வெட்டி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஒரு சில சீர்திருத்தங்களை மட்டும் நாம் செய்து கொண்டிருந்தால் முடியாது. அடிப்படையில் நமக்குள் இருக்கிற பாவத்தின் வேர் பிடுங்கப்பட வேண்டும். கசப்பான வேர் பிடுங்கப்பட வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவத்தின் வேர் பிடுங்கப்பட வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது தாவீதின் வேராக நமக்குள்ளே வந்து அந்த பாவத்தின் வேரை பிடுங்கி விடுகிறார். அவர் ஜீவனாக புது கிறிஸ்து இயேசு என்னும் வேரை நமக்குள் வைத்து விடுகிறார். நம்முடைய அஸ்திபாரத்தை அவர் சரிப்படுத்தி விடுகிறார். வாழ்க்கையிலே அதுக்கப்புறம் தான் நீங்க பரிசுத்தமாகவே வாழ முடியும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முதல் காரியம் உங்களுடைய வேர் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய அஸ்திபாரம் சீர்படுத்தப்பட வேண்டும். யாத்திரையாகமம் 29ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவது ஒரு வழி, பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எப்பொழுதும் பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லும் போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு பலிபீடமாய் அவர் இருக்கிறார். அவரை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதனுடைய அர்த்தம், நாம் காலை தியானம் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது பலிபீடத்தை தொட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக இப்படி நீங்கள் காத்திருப்பது பலிபீடத்தை தொட்டுக்கொண்டிருப்பது போல ஒரு அனுபவம் தான்.
நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகும் பொழுதெல்லாம் பலிபீடத்தை தொடுகிறீர்கள். உங்கள் கண்களில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் தருணமெல்லாம் பலிபீடத்தை தொடுகிறீர்கள். ஒருவன் பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருந்தால் அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். மூன்றாவதாக 1 யோவான் 3:9 வாசிக்கும் போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய வித்து நமக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய வித்து என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வசனம். The seed of God is the word of God. தேவனுடைய வார்த்தை நமக்குள் தரித்திருக்கும் போது நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இதனால் தான் வசனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும், வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், சில வசனங்களை கவனமாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இராது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வழி இல்லை. இதனால் தான் நாம் எப்பொழுதும் வேதத்தை நேசிக்க வேண்டும், வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். வசனத்தால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது சொல்கிறானே, அப்படியானால் தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இனி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள 4வது ஒரு வழி ரோமர் நிருபம் 6:14 எப்படி சொல்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்பொழுது? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது தான் கிருபை. எப்பொழுதும் கிருபையை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். நான் பரிசுத்தமாய் இருப்பது அவருடைய கிருபை, அப்படி சொல்ல வேண்டும். நம்முடைய திறமை அல்ல, நாம் ரொம்ப நல்லவர்கள் என்று முடிவு பண்ணக்கூடாது. அவருடைய கிருபை என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய கிருபைக்கு கீழ் இருக்க வேண்டும். நாம் பிரமாணத்துக்கு கீழ் இருக்க முடியாது. கிருபைக்கு கீழ் இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். காலை தோறும் அவர் கிருபை கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபை கிருபை கிருபை, மாறாத கிருபை, நீங்காத கிருபை. 5வது உன்னத பாட்டு 1:14 நான் வாசிக்கும் போது, என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இந்த வார்த்தையை கவனிக்கும் போது தெய்வீக ஈர்ப்பு சக்தியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் காண முடியும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தெய்வீக ஈர்ப்பு சக்தியை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது தெய்வீகம் நம்மை ஈர்க்க வேண்டும், சபை நம்மை ஈர்க்க வேண்டும், வேத பாடங்கள் நம்மை ஈர்க்க வேண்டும், ஜப கூட்டங்கள் நம்மை ஈர்க்க வேண்டும், உபவாச கூட்டங்கள் நம்மை ஈர்க்க வேண்டும், திறப்பின் வாசல் ஜபங்கள் நம்மை ஈர்க்க வேண்டும், தேவனோடு கூட எடுக்கும் நேரங்கள் நம்மை ஈர்க்க வேண்டும். அந்த ஈர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உலகம் உங்களை ஈர்த்து கொள்ளும், இப்பிரபஞ்சம் உங்களை இழுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்துக்கொள்ளும் உன் பின்னே ஓடி வருவோம். இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஈர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். 6வதாக ஏசாயா 52:1 நீங்கள் படிக்கும் பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று இந்த வசனத்தில் நீங்கள் காணலாம். அப்படியானால் பரிசுத்த ஜீவித்தை காத்துக்கொள்ள நாம் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அது தேவ வல்லமை, அது வேதவசன வல்லமை, அது ஜபத்தில் இருக்கிற வல்லமை, அது ஒரு நல்ல வல்லமையான ஒரு சபை, அது ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஜீவியம், அது பரிசுத்தாவினுடைய வல்லமை. இந்த வல்லமையை தரித்துக் கொண்டால்தான் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பலவீனராய் இருக்கக்கூடாது, ஜெபிக்க முடியாத பலவீனராய் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் வாடி போகிற பலவீனராய் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலசாலியாய் இருக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்தாவின் பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த வல்லமையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். 7வதாக யோபுவின் புஸ்தகம் 34:31 நீங்கள் குறித்துக் கொண்டு அதை எடுத்து வாசியுங்கள். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இந்த வார்த்தை எவ்வளவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. நான் தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவ்வப்போது தேவ தண்டனைகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்த்து நிற்கக்கூடாது.
எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்களுக்கு வரும் தேவ தண்டனைகளை எதிர்த்து நிற்கிறார்கள், முறையிடுகிறார்கள், புகார் சொல்லுகிறார்கள். தேவன் எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று அவர் மேல் நல்ல எண்ணத்தையே விட்டு விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய தவறு! நம்மை அவர் உரிமையினாலே தண்டிக்கலாம், சிட்சிக்கலாம். எப்படியும் அவருடைய தண்டனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது உடனே அவர் தண்டிப்பார். அதை நல்ல ஆவியோடு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் திரும்ப அந்த தவறை செய்ய மாட்டீர்கள். விடுதலை வாழ்க்கையிலே உண்டாகும், பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் 7 வழிகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். முதலாவது, உங்கள் வேர் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். 2வது, பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய வித்து, அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் தரித்திருக்க வேண்டும். 4வது, தேவனுடைய கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டவராய் இருக்க வேண்டும். 5வது, தெய்வீக ஈர்ப்பு சக்திகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய ஜபங்கள், இவைகளிலேயே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 6வது, தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வது, தேவன் சில வேளை நாம் தவறு செய்யும் போது தண்டித்தால் எதிர்த்து நில்லாமல் தண்டனைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு நேரம் தண்டிப்பார், ஆனால் மறுநேரம் அரவணைத்துக் கொள்வார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது பல ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் அநேருக்கு முன்மாதிரியா இருப்பீர்கள். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவர்களுடைய வேரையே நீர் அடியோடு மாற்றும். அப்பொழுது கிளைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அப்பா, எங்களுடைய இதயம் உம்முடைய பலிபீடத்தை தொட்டுக்கொண்டே இருக்கட்டும். எங்கள் கண்களில் தெய்வ பக்தியின் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கட்டும். ராஜா, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் புது பலன் நீர் கட்டளையிடும். அவர்கள் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழட்டும், கிருபையிலே நிலை கொண்டிருக்கட்டும். இன்றைய தினம் அவர்கள் செய்கிற எல்லா வேலையிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லுகிறோம் உங்களுக்கு. இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதுங்கள். எழுத முடியாவிட்டால் தொலைபேசி மூலமாய் உடனே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை என்றால் இமெயில் மூலமாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊழியமே இங்கே இருக்கிறது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீங்கள் கட்டாயம் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கிருபை உங்கள் வீட்டில் பெருகுவதாக. ஆமென்.